3 வருஷத்துல நிறைய பேர் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் வந்து நாடு திரும்பிட்டாங்க. அதாவது 3 வருஷம் வரைக்கும் காத்திருக்குல்ல, அதுக்கு முன்னையே சில பேர் ஃபேமிலி திருப்பி வீட்டுக்கு போனவங்க, ஓடி போனவங்க, இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கடையிலையும் ஒரு 30% ஒரு கணக்கு எடுத்துக்கணும், 30 to 40% போயிட்டாங்க. சில பேர் செக்அப் பண்ணி போயிருக்காங்க, சில பேர் செக்அப் பண்ணாமல் போயிருக்காங்க. இப்போ வந்து இருக்கிறவங்க பேலன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேலன்ஸ் பேர் இருக்காங்க, 50% 60% ஆளுங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க வந்து எனி டைம் வந்து நம்மளுக்கு வந்து போகும். அது ஒரு பெரிய அலாம், வார்னிங் அலாம் ஆகிடுது. வார்னிங் அலாம் வந்து ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரிக்கு அது வந்து பிற்பாடு பாதிப்பு வந்து கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாதிப்பு. நிறைய கடைக்கு அடைக்க வந்தாங்கன்னா நிறைய கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாதிப்பு. ஏன்னா இது மூலியமாக எஸ்எஸ்டி கலெக்ட் பண்ணுறாங்க. நிறைய எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெரிய தொகை இருக்கு. ஸோ இது ஒரு கடையை திருப்பி பழைய மாதிரி கோவிட் முன்னுக்கு திறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் அடைக்கப்பட்டது, ஏன்னா ஒர்க்கர்ஸ் பார்த்ததுனால. ஸோ அதே நிலைமை திருப்பி வராமல் இருக்கிறதுக்கு தான் இன்னைக்கு உள்ள எங்களோட கூட்டம். இன்னைக்கு ப்ரெஸ், ஏன்னா அது வந்து திருப்பி பழைய மாதிரி கடையை அழைச்சிட்டாங்கன்னா திருப்பி திறக்கிறதுக்கு டைம் எடுக்கும் கொஞ்சம் ஆகும். ஸோ அதனால தான் இன்னைக்கு உள்ள ப்ரெஸ் கண்ட்ரோல் இன்னும் தாமதிக்காமல் அரசாங்கத்தில் என்ன கேட்குறோன்னா சீக்கிரமாக கொடுக்கணும் அப்படின்ட்டு. சீக்கிரமாக கொடுக்குற வழி என்னன்னு கேட்டிங்கன்னா கல்வியானுங்க. இன்னொன்று வந்து கவர்மெண்ட் வந்து இப்போதும் 2.5 மில்லியன் வந்து கோட்டா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி முதல் தயாராக சொன்னார். 1.18% வந்து டோட்டல் சர்வீஸ் செக்டர் நம்மளோட. பட் டோட்டல் சர்வீஸ் செக்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5% தான் நம்ம பாய்க்கிறோம். ஏன்னா அந்த மேனுஃபேக்சரிங் அந்த சர்வீஸ் செக்டர் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வந்து அடுத்தடுத்த செக்டர்லாம் இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அடுத்தடுத்த செக்டர்ஸ் இருக்குது. ஏன்னா லைக் முடிக்கடை, கிளீனிங் சர்வீஸு, மினி மார்க்கெட், இந்த மாதிரி நிறைய செக்டர் அது கீழே சர்வீஸ் செக்டர் கீழே இருக்குது. நாட் ஒன்லி ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ அதனால தான் பார்க்கும்போது அது பெருசாக தெரியுது, 18% அப்படின்னு தெரியுது. பட் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் டோட்டலாக வந்துட்டு பிரஸ்மாவுக்கும் ப்ரீமாஸுக்கும் சரி ஒரு 25,000 ஒர்க்கர்ஸ் தான் நம்மளுக்கு தேவைப்படுது இப்போதைக்கு. ஸோ அதை கூட நாங்கள் என்ன கேட்குறோம்னு சொன்னால் செக்அப் மேமோவாக கொடுத்துருங்க, சீக்கிரமாக கொடுக்கலாம், சீக்கிரமாக நடைமுறைக்கு வந்துடும். இந்த எக்கானமி பிரச்சனை, ஏன்னா கடைக்கு அடைக்கும் போது இந்த எக்கானமி பிரச்சனைலாம் நிறையா தவிர்க்க வேண்டியது இருக்கும் பாருங்களேன். ஸோ இன்னொன்று வந்துட்டு வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் 3 வருஷம் அதுலேயே நிறைய பேர் ஊருக்கு நாடு திரும்பிட்டாங்க. இந்த செக்அவுட் மீமோனால என்ன ஒரு பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து இந்த செக்அவுட் மீமோனால நம்மளுக்கு வந்து நிறையா 2 சைடும் எம்ப்ளாயும் சரி எம்ப்ளாயிக்கும் சரி ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகும். என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து முன்ன உள்ள மாதிரியும் இல்லை இப்போ வர ஒர்க்கர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்லி வராங்க இங்கே. ஸோ அப்போ வரும்போது இங்கே வந்துட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு 2 வருஷம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், இல்லை 1 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வேறு நாட்டுக்கு போகிறதுக்குள்ள இது பண்ணுறாங்க. லைக் அவங்க வந்து யூகே போகணும், சிங்கப்பூர் போகணும், இல்லாட்டி வேறு இன்னும் நிறைய கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு பெருசாக இருக்கிற நாட்டுக்கு போகணும்னு சொல்லி ஹாங்காங்கு, ஜப்பான் இந்த மாதிரி போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக இருக்குது இந்த இடத்துல மலேசியாவில். ஸோ அப்போ இந்த மாதிரி நடக்கும் போது நம்ம அவங்க வந்து பிடிச்சி வைக்க முடியாது, ஏன்னா அவங்களோட வளர்ச்சி நமக்கு எடுக்க முடியாது பாருங்களேன். ஸோ அதனால நம்ம அவங்களையும் பிடிச்சி வைக்க முடியாது, அவங்களையும் நம்ம நிப்பாட்ட முடியாது. ஸோ அப்போ நிப்பாட்டணும்னு என்ன ஆகும், பிரச்சனை வரும், சச்சரவு வரும். அப்போ எம்பசி இஷ்யூ, லேபர் இஷ்யூ, போலீஸ் இஷ்யூ, இந்த மாதிரிலாம் வர்றதை தவிர்க்கிறதுக்கு தான் வந்து இந்த கல்வியான நம்ம கேட்குறோம். இந்த கல்வியான இருந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்ததோடைய பெர்மிட் எடுத்துகிட்டு வராங்க. இங்கே பெர்மிட் எடுத்துட்டு இங்கே வந்ததோட இது நம்மளே பிரிட்ஜாகவும் பாய்க்கிறாங்க. நம்ம வந்து அவங்கள எல்லாத்தையும் ஒரு அளவு தான் அவங்கள பார்க்க முடியும், ஒரு அளவு தான் அவங்கள நம்ம ஸ்கேன் பண்ண முடியும், ஸ்க்ரீன் பண்ண முடியும். வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய இங்கே அவங்களோட நண்பர்கள் அது இது இருக்காங்க. ஏன்னா முதல் கேட்டாங்க வந்ததோட நம்ம சம்பளம் கொடுக்கலையா, இல்லை வேலை பிரச்சனை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைங்க, அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அவங்ககிட்ட போகும்போது பேசி எல்லாமே எல்லாம் புரிய வச்சு தான் கொண்டு வராங்க. அப்படி இருக்கும் போது இங்கே வந்ததோடைய 1 மாதம் 2 மாதத்தில் அவங்க வந்து ஜம்ப் பண்ணுறாங்க. எங்கே போகிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட் இங்கே நம்மளே வந்து ஒரு பிரிட்ஜ் இங்கே வர்றதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன். அப்போ நம்மளை பாய்ச்சிட்டு அவங்க வந்ததோட டக்குன்னு ஒரு 2-3 மாதத்தில் அவங்க டக்குன்னு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டோன்னே ஃபோக்கஸ் இப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகுது நம்மளுக்கு. ஸோ அதனால தான் இந்த கன்சியான வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இங்கே பாருங்கள் எல்லாரும் பாவம் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லாரும் இதை தூக்கி நிற்கிறாங்க. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.